பொருளே கணமதி வருவாய் கை கூப்பி வேண்டுகிறேன் கசில்துருகும் மனதிலெல்லாம் இசைந்திருக்கும் மகமாய் மகமாய் உக்கிரம காரியமும் தாயே கருமாரி திரிசூலி
கண்ணம்மா காளியம்மன் நெருப்பாக குளித்திடுவாள் கருணை மாறி கருமாறி அசிலூருக்கும் மனதில்லாம் இசலிருக்கும் மகமாய் மகமாய் நம்மை உறப்பு மாரியம்மன் நினைச்சு அழகு கவிதை உள்ளவடுத்து அத்தனையும் மறந்து போச்சு அடி உள்ள பார்க்கையில அத்தமாக உள்ள நினைச்சு அழகு கவிதை உள்ளவடுத்து அத்தனையும் மறந்து போச்சு அடி உள்ள பார்க்கையிலே அழுதமே உள்ளே நாம் இல்லை இது சொல்ல ஒரு வார்த்தை உள்ள வரவில்லை மாமா மக உள்ள நினைச்சு கல்லிய முட்டு தலையில் வச்சு அத்தவன பார்த்த நிமிஷம் அத்தனையோ மறந்து அழுதமே நாம் இல்லை செய்தி சொல்ல ஒரு வார்த்தை உள்ள வரவில்லை மாமா மக உள்ள நினைச்சு கல்லிய முட்டு தலையில் வச்சு அத்தமாக உன்ன நினைக்கும் அத்தனையோ மறந்துடுச்சு குயிலு சத்தா தோப்புக்குள்ளே குரு குருன்னு பார்க்கையிலே மனசுக்குள்ளே குடிசோன்னு வீடு வரும் ஞாயிலே வெயில் வரும் நேரத்திலே மொட்டை மாடி வடுகுமோ நீயே இல்லா நேரத்திலே நினப்பு மட்டும் காயிலையா கண்ணால வனவிரித்து தன்னால குழம்ப விட்டு உள்ளோட மனசுக்குள்ள கொல்லாத காது விட்டு மாமா காணா கூட மாமான காத்திருப்பேன் தனனா பாடி தாவணி பூத்திருப்பேன் மாமா மக உள்ள நினைச்சு மல்லிகை முட்டு தலையில் வச்சு அத்த உள்ள பத்து நிமிஷம் அத்தனையோ வந்துடுச்சு தயிர்பான ஒரு யாத்தம் தடகி நான் தூங்குறேன் தாலி ஒன்று வாங்கி வச்சு தை மாசம் தேடுறேன் மயில் கட்டி காத்திருக்கு காவலுக்கு நான் இருக்கு நீயும் நானும் சேர்ந்திருக்கேன் யோசராவும் தவம் இருக்கு அன்னாட காட்டிய போல் உள்ளடப்பு செலவழித்து அழகில நான் நினைஞ்சு பூமிக்கு கொடு பிடித்து வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளாத என் மனசு அடியே புரிஞ்சு நீ உடுத்தி நான் உடுத்தி அந்தமாக உள்ள நினைச்சு அழகு கவிதை உள்ள மறைத்து அத்தனையும் மறந்து போச்சு அடியே உள்ள பார்க்கையில் அழுதமே உள்ள கொஞ்சமே நாம் இல்லை செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை மாமா மக உள்ள நினைச்சு மல்லிகை கொண்டு தலையில் நட்டு அத்தமாக உள்ள நினைக்கும் அத்தனையோ மறந்துடுச்சு கல்லலில் இருக்கும் சில சமாதிகள் காதலிலே தோல்வி ஓட்டுவதை போல் தெரிகிறது பெண்ணை படைத்தாடி வெல்மணி பாவமாகவே சாரிராமனாகவே பெண்ணை படைத்தாடி வெல்மணி பாவமாகவே சாரிராமனாகவே காரகாரமா நீயே சொல்லலாம்
முடியவில்லை. உன்னை மறக்க நினைக்கிறேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ, அழகான பெண்களோ. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ, அழகான பெண்களோ. என்ன மறையரோ சொல்லால் சொர்க்கமா, உலகமே நரகமே. ஒரு மூடல் கதை சொல்லாகில் கதை அதுதான். இது காதல் தெய்வீகமான போடா. ஒரு மூடல் கதை சொல்லாகில் கதை அதுதான். என்ன ஆர்வம் என்ன ஆர்வம், உங்க வீட்டு ஆர்வம் எங்க வீட்டு ஆர்வம் இல்லப்பா. எப்படா வெளியில குடிவீங்க, உங்க முகத்தெல்லாம் பார்ப்போம்னு அவ்வளவு ஆசையில நான் இருந்தேன். நீங்க எல்லாம் பார்த்தா இந்த மாலைவா பாக்குறதுன்னு ஒரு ஆர்வத்துல இருக்க மாதிரி இருக்கு. இருக்கட்டும், நான் மட்டும் வந்தா போதுமாங்க. அம்மா பார்க்கணும், அம்மா பார்க்கணும், அம்மா பார்க்கணும். அவங்க முறை திறந்து பார்த்தாங்களே, அந்த மர்மத்தை என்னன்னு கேட்டுக்கிறோம். அம்மா சத்தியமா பார்க்கலாமா? கலைமீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களே அனைவருக்கும் எங்க நாடக கலைக்குழு சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர்கள் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா முசலியை சேர்ந்த எம் முத்தப்பா ராஜநரி அவர்கள் மகன் எம் ராஜா அவர்கள் சார்பாகவும் இருக்கிற கூட்டு அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி நன்றி. அந்த வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். யாருக்கு வரக்கூடாது சொன்னக்க நாடக நல்லபடியா நடக்க, நாடக நல்லபடியா நடக்கணும்னா ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னதுன்னா, இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு புதிதாக ஒரு கலையரங்கம் திறப்பு விழா. இந்த கலையரங்கம் திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பான ஒரு நல்லது ஒரு நாடகத்தை வைத்து இந்த நாடகத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பளித்து இந்த மேடையில எங்களெல்லாம் ஜொலிச்சு கொண்டு இருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த கலையரங்கம் முக்கியமா யாருக்கு கட்டியிருக்காங்கன்னா, நாடக கலைஞர்கள் எங்களுக்காக கட்டி கொடுத்த கலையரங்கம். அப்படிப்பட்ட கலையரங்கத்தை சிறப்பா கட்டி இந்த நாடக கலைஞர்கள்லாம் கஷ்டப்படக்கூடாது. பாவம் கொட்டகையில உட்காந்துக்கிட்டு சில நேரத்துல பழக மேடையா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்களேங்கிறதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு சிறப்பான ஒரு கலையரங்க திறப்பு விழாவிற்கு நல்லது ஒரு நாடகத்தை வச்சிருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா விழா கமிட்டியார்கள் நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு கரகாட்டை வச்சிருக்கலாம்,
ஒரு மொட்டைக்குட்டி டான்ஸ் வச்சிருக்கலாம். அப்படிலாம் வைக்காம நம்ம ஊர்ல நாடகம் தான்ப்பா வைக்கணும். அந்த நாடகம் வச்சாதான் நம்ம ஊருக்கும் பெருமை, வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் பெருமைன்னு சிறப்பான ஒரு நாடகத்தை வச்சிருக்காங்க. அதுவும் என்ன சாதாரண நாடகமா? ஒரு ஹரிச்சந்திர வச்சிருக்கலாம், ஒரு கட்டபொம்மன் நாடகம் வச்சிருக்கலாம், ஒரு தெய்வீக நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனக்கூடிய ஒரு நாடகத்தை வைத்து சில கலைஞர்கள் பூரா மகுடாதி மகுடங்கள் வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லாருமே மகுடாதி மகுடங்கள். அப்பேற்பட்ட கலைஞர்களை கொண்டு வந்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே பார்த்தீங்க இந்த மொகர கட்டையை, மறுபடியும் இங்கே பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தாய்மார்கள் பூரா வந்திருக்கீங்க, அங்கே பார்த்த ஆள் பூரா இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வெளியே வந்தானே இந்த முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு சந்தோஷங்கிறது எப்படி தெரியுமா? மித்தவங்களை சந்தோஷப்படுத்துறதா நம்மளுக்கு பெரிய சந்தோஷமே. அதுவும் இந்த முகத்தில் பெண்களுக்கு புன்னகையை விட புன்னகை தான் அதிகமாக வேணும்பாங்க. நல்ல சிரிச்ச முகத்தோட மகாலட்சுமி கடாட்சமா உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்தா அப்படியே ஆதி பராசக்தியை பார்த்தது போல தெரியுது. ஆரம்பம் நல்லா தான் இருக்கு, ஆனா பினிஷிங் தான் சரி இருக்க மாட்டேங்குது. 12 மணி வரைக்கும் உட்காந்துருக்கீங்க நல்ல சிரிச்ச முகமா. இந்த 12 மணிக்கு மேல ஆனோன்னா வாழைப்பு மாதிரி முகம் தொங்கிடுது. அந்த நேரத்துல தூக்கம் வந்துடுது. என்னை பெத்த ஆத்தா நல்லா இருப்பிய, இன்னைக்கு ஒரு பொழுது முழிச்சிருந்த நாடகத்தை பாருங்க. ஒரு நாள் முழிக்கிறதுக்கே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, வருஷத்துல 365 நாள்ல நாங்க 300 நாள் பகல்லையும் முழிக்கிறோம், ராத்திரியும் முழிக்கிறோம். நாங்கெல்லாம் அதெல்லாம் பாக்குறோமா? அதனால ஒரு பொழுது முழிச்சிருந்து இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனக்கூடிய நாடகம். இந்த நாடகம் ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க, என்ன காரணம், அதை எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா பெரியவங்க காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க, காரணத்தோட தான் தோரணம் கட்டுவாங்க. இந்த வள்ளி திருமண நாடகம் முக்கியமா யார் பார்க்கணும்? இந்த செவ்வாதோஷம் உள்ளவங்க நாடகத்தை பார்க்கணும். நீங்க நினைப்பிய, ஏப்பா நாடகத்தை போட்டுவிட்டு எங்களுக்கு செவ்வாதோஷம் வேற இருக்குன்னு சொல்லுவியாப்பா அப்படிங்க நினைப்பிய. நான் தப்பாலாம் சொல்ல மாட்டேன். இந்த கூட்டத்துல கண்டிப்பா பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி ஒரு 5 பேருக்காவது செவ்வாதோஷம் இருக்கும். இப்ப எனக்கே செவ்வாதோஷம் தான். எனக்கு தான் மாப்ள, உங்களுக்குமா? இப்படி செவ்வாதோஷம் உள்ளவங்களுக்கு இந்த மன வாழ்க்கை அமையாது. ஸ்பெஷல் தோசை கண்டிப்பா 2 ஆனியன் தோசை செட் பண்ணிடுவோம். நான் இங்க செவ்வாய் தோஷத்தை சொல்லிக்கிறேன், நீங்க தோசையை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏன்னா செவ்வாதோஷம் உள்ளவங்களுக்கு இந்த மன வாழ்க்கை சரியா அமையாது. அப்படி செவ்வாதோஷம் உள்ளவங்க இந்த வள்ளி திருமண நாடகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்கும். என்ன சுபகாரியம்? முருகப்பெருமான் செவ்வாகரத்துக்கு அதிபதி, வள்ளிக்கு செவ்வாதோஷம். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக முருகப்பெருமான் சரியா 5:30 மணிக்கு வருவாரு. வள்ளியை கல்யாணம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த சம்பவம் நடக்கும் பொழுது முழிச்சிருந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகும். ஆகாது ஆகாது, சும்மா சொன்னேன். கல்யாணம் ஆனவங்களுக்கு புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியம் சரியா இருந்தா புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். மொட்டை குத்தா குத்துன புள்ள மசித்தியா வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட நாடகம். அதனால நாடகத்தை நல்லா ரசிங்க. ஏன்னா அந்த பக்கம் பண்ணதுக்கும் இன்னைக்கு இந்த பக்கம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அங்க பண்ணதை இங்க நான் பண்ணக்கூடாது. அப்பனா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. என்னடா சூர்யான்னு அங்க பண்ணதே இங்கேயே பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லிடக்கூடாது. பொதுவாகவே ஒரே ஊருக்கு 10 நாள் போனாலும் கூட 10 நாள் மாத்தி பண்ணக்கூடிய திறமை எங்க வாத்தியாரு எங்க அப்பா எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. வளையங்குளம் வருஷத்துல 85 நாள் நாடகம் போடுவாங்க. அந்த 85 நாள்ல 15 நாள்ல நான் தான் இருப்பேன் அங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி பண்ணுவேன். அதே போல இன்னைக்கு நம்ம ஊர்லயும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம்னு ஒரு ஆசை. டச்சு வச்சிருக்கேன் மாமா, வீட்டில் ட்ரெஸ் கம்பெனியே வச்சிருக்கேன், நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கேன். ஆமா நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க அமைதியா இருந்து நாடகத்தை ரசிச்சா மட்டும் எங்களுக்கு போதும். ஏன்னா வந்தோன்னு ஐயா சொன்னாரு, தயவுசெய்து மேடையில் ஏறி யாரும் துண்டு சீட்டோ அன்பளிப்போ எந்த ஒரு கட்சியின் பேரை சொல்லியோ எந்த ஒரு ஜாதியின் பேரையோ சொல்லியோ அன்பளிப்பு வழங்கக்கூடாது, வாங்கவும் படாது அப்படின்னு சொல்லி வந்தோன்னு ஐயா சொன்னாரு. அதே போல யாரும் மேடை ஏறி நாடக கலைஞர்களுக்கு அன்பளிப்பு துண்டு சீட்டு யாரும் தர வேணாம். உங்க அன்பு மட்டும் இருந்தா எங்களுக்கு போதும். உங்க அன்பு மட்டும் தான் நாங்க சம்பாதிக்க வந்திருக்கோம். அதனால உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு தேவை. அதே போல வந்தோடனே உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. ஆனா ஒரு முக்கியமான ஆளுக்கு நான் வணக்கம் சொல்லணும். அவங்களுக்கு வணக்கம் சொல்லாம எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். உங்க 4 பேத்துக்கு தாங்க வணக்கம் சொல்லணும். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா இவங்களுக்கு நான் வணக்கம் சொல்றேன்? பெரியவங்க ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நம்மளுக்கு தேவை.
ஏவுகளை உயர்வா சொல்றேன்னா எங்களுக்கு துணையா இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு போறது இந்த 4 இசைக்கலைஞர்கள் தான். மாசம் 30 நாள் நாடகம் ஆடுறாங்க. நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கு இந்த உடம்புல வலி இருக்காதா, தொண்டையில வலி இருக்காதா? எங்கள் வேதனைகள் புரிந்து எந்த நேரத்துல நாங்க கஷ்டப்படுவோமோ அந்த நேரத்துல எங்களுக்கு உற்சாகம் கொடுக்கறது இந்த 4 இசைக்கலைஞர்கள் தான். தன்னை பத்தி கவலைப்படாம எங்களை பத்தி கவலைப்படக்கூடிய ஜீவன் எதுனா இந்த 4 இசைக்கலைஞர்கள் தான். ஏன்னா பெட்டிக்கார் வந்து எங்களுக்கு அம்மா ஸ்தானம். நான் என்ன ஜெயசுதாசா, நான் என்ன எஸ்பி பாலசுப்ரமணியா, சுதியோடு வர்றதுக்கு சுதி விலகினாலும் தாய் போல எங்களை அரவணைச்சு கொண்டு போறது பெட்டிக்காரு. அதனால இவர் எங்களுக்கு அம்மா ஸ்தானம். மிருதக்கார வந்து எங்களுக்கு அப்பா, உண்மையிலேயே அப்பா தான். ஆடோன்கார் எங்களுக்கு சித்தி. இந்த முறை எப்படி வருங்க அப்பய மிருதக்காருக்கு வப்பாட்டி, உங்களுக்கு சக்கலாத்தி. தாளக்கார் வந்து எங்களுக்கு பேரை பத்தி போக்குவரத்து லொட்டுலோசுக்கு வாங்கி தரட்டா, குச்சி ஐஸ் இருக்குடா பேண்டி. பரவாயில்ல, ஏற்கனவே உனக்கு கடவாள தானே அடிபட்டுச்சு. சரி பேராண்டி உனக்கு வாங்கி தரேன். ஏவுகளை உயர்வா சொல்றேன்னா 12 மணி வரைக்கும் நம்ம வண்டி எக்ஸ்பிரஸா போகுங்க. இந்த 12 மணிக்கு மேல ஆனோடனே பேட்டியில சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல எங்களுக்கு சார்ஜ் ஏத்துறது யாரு? இந்த 4 இசைக்கலைஞர்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இந்த மார்கழி மாசம் மாலை போட்டு பழனி பாத யாத்திரை போவா பார்த்திருக்கீங்களா? வீட்டை விட்டு கிளம்பும் போது பாருங்களேன், இந்த பழனி முருகனுக்கு அரகரா சொல்லும் போது அவ்வளவு சுறுசுறுப்பா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அரகரா, அரகரா, கண்ணனுக்கு, கணவனுக்கு, வேலனுக்கு, அரகரா, அரகரா, அரோகரா. இது வீட்டை விட்டு கிளம்பும் போது சொல்ற அரகரா. இந்த ஒட்டஞ்சத்திர நெருங்கணும்னு இந்த அரகரா சொல்ற வேகம் குறைஞ்சு போகும். அவங்க எப்படி சொல்லுவாங்க? கந்தனுக்கு, கரமனுக்கு, வேலனுக்கு. அப்பா உட்காருப்பா, 2 இளநீ வாங்கப்பா, குடிச்சுட்டு போவான். இது ஒட்டஞ்சத்திர நெருங்கணும்னு. பழனி அடிவாரத்துக்கு போனோடனே மொத்தமா பேட்டியில சார்ஜ் குறைஞ்சு போகும். நடக்க முடியாது. நம்ம ஆளு பூரா காலு குப்பிடிச்சு குப்பளமா இருக்கும். அதுலயும் நம்ம ஆளுங்க துணியை சுத்தி போட்டு இந்த பழனி மலை மேல ஏறும்போது பார்க்கணும். கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் தான் வரும். அவங்க எப்படி சொல்லுவாங்க? கந்த நாக்கு, வேலை நாக்கு, பூசாரிய நாக்கு, முருகன நாக்கு. கடைசியில பொழப்பு நக்கர பொழப்பா போயிடும். பஞ்சாமிரதத்தை நக்கர பொழப்பு. அப்படி எங்க பொழப்பு நக்கர பொழப்பா போயிடாம எங்க மானத்தை காப்பாத்துறதே இவங்க 4 பேர் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். 5 மினிட் பாட்டு பாடி பாட்டு கேட்டு ஆட்டு மாடி அன்புடனே கொண்டுகளை நான் உரைக்கிறேன். நான் நடிக்கணும் நடிக்கணும் பிரியும் வர, இருக்கணும் இருக்கணும் முடியும் வர, வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். அன்புடன் எனக்கு ஆசை கொடுங்க, என் ஆசையை கண்டு ரசித்திடுங்க. பாடி நாடு டான்ஸ் பண்ணு பாட்டு பாடி ஆடும்போது ஓடி வரும் உங்களுக்கு துடிப்பு, அது உற்சாக துடிப்பு. உண்டு பண்ணும் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு. ஆமா உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு. நீங்க இருக்கணும் இருக்கணும் முடியும் வர. ஐயோ பாவம் அப்படி லூசா போட்டேன். காட்ட புடுங்கிட்டாங்க. தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். உங்க தைவருக்க கூட்டுகளை நடக்கும் நடக்கும். ஒரு வணக்கம் வணக்கம். ஒண்ணு ஒண்ணு பேசிக்கிட்டு ஊர்புற நீ பேசிக்கிட்டு தான செஞ்ச மாறிவிடும் எனக்கு. நாடகத்தின் அமைப்பு கிராமத்தார்கள் பொறுப்பு. நல்லா நான் நடிப்பேன் நடிப்பு. ராத்திரி நான் குடிச்ச ரசத்துல உறப்பு. நாங்க நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வர, இருக்கணும் இருக்கணும் முடியும் வர, நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வர, இருக்கணும் இருக்கணும் முடியும் வர. இங்கே ஆர்மணி வாசிக்கும் புதல்வர் அருமை தந்தையார் KN பாலன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. குணவாத்தி வசிக்கும் ஏனாதியை சேர்ந்த அன்பு மாமா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. இங்கே தாள வாசிக்கும் அள்ளி நகரத்தை சேர்ந்த அன்பு மாமா ஆதீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. இங்கே பவனடைக்கும் சூர்யா அவர்களுக்கு விழாக்கன்சராக பொன்னாடை அறிவித்து அரப்பன் மோதிரம் இரும்புல
பிடிச்சதே அந்த மீசை தான் போ. கெடா மீசை. அவருக்கு பட்ட பேரை கெடா மீசை தான் வச்சிருக்கேன். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய நமது பிரம்மனூர் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் அன்பு தாய்மார்களுக்கும் பள்ளியில் படிக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவை நாடகத்தை காண வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சுத்து வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் பிரம்மனூர் கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உக்கிர மகாகாளி அம்மன் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்ரீ விழாயுதமுடைய ஐயனார் கோவில் வைகாசி விசாக உற்சவ விழாவை முன்னிட்டு மற்றும் சிறப்பு பூஜையை முன்னிட்டு வடக்கு தெருவில் அமைந்திருக்கும் கலையரங்கத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. காண வருக. மேற்படி வடக்கு தெருவில் அமைந்துள்ள புதிதாக கட்டப்பட்ட சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் பழையனூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் பிரம்மனூர் உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்களும் மற்றும் உயர்திரு கிராம தலையாரி அவர்கள் முன்னிலையிலும் நிதி உதவி உயர்திரு மாரியப்பன் தொன்னடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மானாமதுரை தொகுதி அன்பு அண்ணா முன்னிலையிலும் தமிழகத்தில் புகழ்பெற்ற கலைஞர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளித்திரும நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இரவெல்லாம் தனக்கொரு வாணியில் வெற்றி முரசு பற்றி வரும் நாடக கலையுக ராஜா சங்கீத சாம்ராட் என்ற மக்களால் பாராட்டு பெற்று வரும் உங்கள் அபிமான செல்வன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மதுரையைச் சேர்ந்த எம் ரவீந்திரன் அவர்கள் இவரங்க மேடைகளில் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தனது இனிய காணங்களாலே உங்கள் செவிகளை இனிப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இணைசைக்கான சிக்குயில் தேனிசையை செய்யும்போது உங்கள் அபிமான செல்வி மதுரையைச் சேர்ந்த திருமதி MSK கலைமகள் அவர்கள் இவ்வரங்க மேடைகளில் ஸ்ரீ வெளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கட்சி கட்டி காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யமது பாட்டுக்கூறு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லுக்கு வீரர் மதுரையைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆர் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை கனகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு பக்கபலமாக பக்கமேளங்கள் அமைந்திருக்கும் ஆறுமணிய சக்கரவர்த்தி NSC திலகம் மறைந்த கலைமாமணி அன்பு ஐயா TM அடைக்கலசாமி அவர்களுடைய அன்பு புதல்வர் திருச்சி மாநகரை சேர்ந்த இருப்பு மதுரை அன்பு மாமா TMA அருண் அவர்கள் இவரங்க மறைகளை ஆறுமணியம் அன்பின்பார்கள். இங்கே மத்தளத்தை சேர்த்து உங்களை எல்லாம் மொழிவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடியேறி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி மறைந்த கலைமாமணி சிலன் புகழ் ஐயன் நடராஜன் அவர்களுடைய அன்பு புதல்வருமாகிய மதுரையைச் சேர்ந்த எனது அருமை தந்தையார் KN பாலன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை மிருதங்க